காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 28 வயது இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. இடியுடன் கூடிய மழை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையர்களுக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை. பாடசாலையில் துப்பாக்கி சூடு, 5 பலி. பிரித்தானிய இலங்கை தூதரகத்திற்கு முன் புலம்பெயர் தமிழர்கள் பாரிய ஆர்ப்பாட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இன்றைய தினம் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவிலடியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 2 வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தால் தனது வீட்டில் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 திட்டமிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த 3 நபர்களும் இந்த வாரம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 11 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இவை தொடர்பாக 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கி சூடுகள் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடாத்தப்பட்டதாகவும் 7 பேர் இறந்ததாகவும் மீதமுள்ள 6 துப்பாக்கி சூடுகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்ததாகவும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறுகிய காலத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி 20 சந்தேக நபர்கள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 3 T56 துப்பாக்கிகள் கைது செய்யப்பட்டன. மேலும் இந்த T56 துப்பாக்கிகள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனவா இல்லையா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய ஸ்வீடனில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் மத்திய ஸ்வீடனில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கானவர்களின் பாதிப்பு குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை என ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த பாடசாலைக்கு அருகிலுள்ள வளாகத்திலிருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற பாடசாலைக்கு அருகிலுள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரித்தானியாவில் இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தமிழ் மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அத்தோடு பிரித்தானியாவின் இலங்கை தூதரகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடியும் ஏற்றப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இலங்கையின் சுதந்திர தினம் ஈழத்தமிழர்களின் கரிநாள் எனும் தொனிப்பொருளில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள், நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா, உங்களுக்கு சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்ட நாள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே, எமது மேய்ச்சல் தரை எமக்கு வேண்டும், நிம்மதியில்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு, சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு, காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இந்த போராட்டங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தினசிங்கம் முரளிதரன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர்.